கைவிட்டு விடப்படுவோம், எல்லாருனாலும் கைவிடப்படுவோம். எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் வரும், அந்த சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல நிறைய மனுஷர்களுடைய ஆதரவை நாம் எதிர்பார்ப்போம். ஆனா இந்த நேரத்துல மனுஷனுடைய ஆதரவுகள் நமக்கு இருக்காது. நம்ம ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும், கவலையா இருக்கும், என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்போ தெய்வத்தை தான் நமக்கு ஆதரவா இருக்க முடியாது. அவர் ஆண்டவரை கருத்து தான். நம் பிறந்த நாள்ல இருந்து நமக்கு ஆதரவா இருந்தவர் அவர் தான். உம்மை அன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காருதலே. உம்மை அன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காருதலே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை. ஆண்களிடத்துல ஆதரவிட்டு போனா நம்ம கைவிட மாட்டாங்க. மனுஷங்க நம்ம கைவிட்டுப்பாங்க. நிறைய நேரங்கள நம்ம அவர்களுக்கு உதவி எதிர்பார்க்க கூடாது. கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தா கர்த்தர் எப்படியாவது நமக்கு நன்மைகளை செய்து பிடிப்பார். சில சந்தர்ப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில கூட வந்திருக்கிறது. அது எனக்கு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா உங்க வாழ்க்கையில கூட வந்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்தில் நீங்க சொல்ல வேண்டிய ஒன்னே ஒன்று, உண்மை அன்றி ஆதரவு இல்லை ஆண்டவரே, உன் முகமே எனக்கு ஆதரவு, மனுஷ உதவி எனக்கு ஆதரவு இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஆதரவு என்று சொல்லி பாருங்க. கைவிடாமல் காக்கும் பரந்தவர், நம்மை காத்து நடத்துவார். இந்த பவர் வேர்ட்ல உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்து கூப்பிட வேலையெல்லாம் செவி சாய்க்கிற தெய்வத்தில் அவர் தான். நம் தாயை காட்டிலும் அவர் நம்ம நேசிக்கிறான்னு சொல்றாரு, சொல்லப்பட்டிருக்க வேதத்துல. அதை நம்ம யூகித்து பார்த்திருக்கோமா, யோசித்து பார்த்திருக்கோமா? யோசித்து பார்த்தா அந்த தாய் நம்ம நல்லா சிநேகிச்சிருப்பாங்க, சின்ன வயசுல தூக்கி வளர்த்திருப்பாங்க. அவர்களை காட்டிலும் அவங்க நேசிக்கிறாங்கன்னா, அப்போ தாய் தூக்கி வளர்க்கறத காட்டிலும் கர்த்தர் நம்மை தூக்கி வளர்த்திருக்காங்க. நமக்கு அறியாத நேரங்களில் தெய்வத்துக்கு அனுப்பி நம்மை தூக்கி அவங்க காப்பாற்றி நடத்திருக்காங்க. அதான் நீ இன்னைக்கு இருக்கிறோம், இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.